رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஷைத்தானின் தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதப்படும் ஆயத்துல் குர்சி எந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் சூரா பக்ரா. இன்னைக்கு நான் ஒரு இரவில் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு துவாவை சொல்ல போகிறேன். ஒரு இரவில் எப்படி சாத்தியம் என யோசிக்கவே வேண்டாம். நிச்சயம் இது சாத்தியமான ஒரு விஷயம்தான். இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். அந்த நேரம் இரவின் 1/3 பகுதி. அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்றால் என்னதான் ஸ்பெஷல் அந்த நேரத்தில் இருக்கு என கேட்டால், நம்மை படைத்த ரப் கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நேரம், தஹஜ்ஜுத் நேரம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வானத்தில் உள்ளான். அவனது அர்ஷ் அங்குதான் உள்ளது. நாம் இங்கு செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றான். நாம் கேட்கும் துஆக்களை செவியேற்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் 7வது வானத்திலிருந்து நமக்கு அருகில் இருக்கும் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, யாராவது என்னிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தருகின்றேன், ஏதேனும் தேவை என்றால் அதை உடனே தருகின்றேன் என தன் அடியான்களை பார்த்து கேட்கின்றான். அவன் இறங்கி வந்து கேட்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் அந்த நொடியே அதை சாத்தியமாக்கி தருவான். நீண்ட நாள் தேவை, தொடர்ந்து பிரச்சனை, நோய், கடன் என எது உங்களை பாடாய்படுத்தினாலும் இந்த நேரத்தில் எழுந்து துவா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடிய வாழ்க்கை உங்கள் கையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இரவு நேர தொழுகையை, அதாவது தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே இல்லை. அந்த நேரத்தில் தம் கால்கள் வீங்கும் அளவு நின்று தொழுவார்கள். இந்த நேரத்தில் ஓதுற மாதிரி சில துவாக்களை ஓதி அதை நமக்கும் கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் உள்ள ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்த்து ஓதினாலும் போதும். சரியாக எத்தனை மணிக்கு எத்தனை முறை ஓதலாம் இதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنات حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنات حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت.
இதோட மீனிங் என்னன்னா, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், நீயே வானங்கள் பூமி மற்றும் அவற்றை உள்ளவர்களின் ஒளியாவாய். உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களை நிர்வம்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், நீ உண்மையானவன், உன் வாக்கு உண்மையானது, உன்னுடைய கூற்று உண்மை, உன்னுடைய தரிசனம் உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, மறுமை நாள் உண்மை, நபிமார்கள் உண்மையானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள். இறைவா உனக்கே அடிபணிந்தேன், உன்னையே சார்ந்துள்ளேன், உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன், உன்னிடமே திரும்புகிறேன், உன் சான்றுகளை கொண்டே வழக்காடுவேன், உன்னிடம் நீதி கேட்பேன். எனவே நான் முந்தி செய்த பிந்தி செய்கின்ற இரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நீயே என்னை மறுமையில் முதலில் எழுப்புகிறவன், நீயே என்னை இம்மையில் இறுதியில் அனுப்பியவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அல்லது உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. இஷா தொழுகைக்கு பிறகு முதல் ஃபஜர் பாங்கு கொடுக்கும் நேரம் வரை தஹஜுத் தொழலாம். இருந்தும் சிறப்பான நேரம் இரவில் 1/3 நேரம். அந்த நேரம் சுமார் 1 மணி முதல் 4 மணி வரை இருக்கும். அந்த நேரத்தில் தொழுவது சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வரும் நேரம் அது. குறைஞ்சது 2 ரக்காத், அதிகபட்சம் 8 ரக்காத் தொழுது பிறகு நான் சொல்லியிருக்கிற இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க. ஒரு முறை ஓதினால் போதும், விரும்பினால் அதிகமாகவும் ஓதலாம். தௌபா செஞ்சது பிறகு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லி பாருங்க. சரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வரும் அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்துவிட்டால் உங்கள் கஷ்டங்களுக்கான கடைசி இரவு இந்த ஒரு இரவாக தான் இருக்கும். ஒரு இரவில் அல்லாஹ் உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்காக உயர்த்தி விடுவான். தூங்கும் நேரம் பெரிய துவா. நிறைய பேர் இந்த அமலை செய்திருக்க மாட்டீங்க. ஒரு நாள் சிரமம் பார்க்காமல் செய்து பாருங்க, எல்லாம் மாறும். நீங்கள் நாடிய வாழ்க்கை அமையும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது எத்தனை ஒட்டகங்களை அவர்களது கரங்களாலேயே தக்பீர் சொல்லி அறுத்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.